உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்கிறார் இயேசு. நான் என்றும் உங்களோடு இருப்பேன். இது ஒரு மிகப்பெரிய பலம். கடவுள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு நாளும் மீறுவதில்லை. அந்த இயேசு தன்னையே உணவாக தந்திருக்கிறார். நமக்காக மனிதனாக பிறந்து பாடுபட்டிருக்கிறார். அந்த இயேசு தூய ஆவியானவரை அனுப்பி வழி நடத்துவார் என்று வாக்குறுதி கொடுத்து அதையும் செய்து காண்பித்தார். முதல் வாசகத்திலே சமாரியர்கள் கூட, யூதரல்லாத அவர்களுக்கு கூட தூய ஆவியானவருடைய வரங்கள் அருளப்பட்டது வாசிக்க கேட்டோம். இந்த கொடையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு கடவுள் துணை இருக்கின்ற பொழுது நாம் அவருக்கு துணை இருக்க வேண்டும். இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, தீமையை நாடாது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அது நமக்கு நல்வாழ்வை தரும், மீட்பை தரும். கிறிஸ்தவர்கள் என்பதை பிறர் அதன் மூலம்தான் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்கு உரிய நீங்களும் நானும் சிறந்த மாற்றத்தை சாட்சியாக வாழ்ந்து ஏற்படுத்த முடியும். அதற்கு கடவுள் துணை நிற்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் பலமும் தந்தையினுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி இயேசுவின் வழியிலே நடக்க நம்மை உந்தி தள்ளும். இப்படி மூவொரு கடவுளும் நம்மிலே செயலாற்றுகின்ற பொழுது நம்முடைய இந்த உலக வாழ்வு நிறைவுள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கும். அது முடிவில்லா வாழ்வுக்கும் சிறந்த வழிகாட்டி. யோசித்து பார்ப்போம். நம்மையே நாம் இயேசுவின் பாதத்திலே சரணடைவோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.